ஹலோ ஃபேம், வெல்கம் டு கிரிக் இன்ஃபோ சேனல். எஸ், இன்னைக்கு ஒரு சூப்பர் டூப்பர் மேட்ச் தான் இருக்கு. சண்டே இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து. எஸ், இது மேபி செமிஃபைனலா இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஓகே, ஃபைன். பட் எல்லாரும் சொல்றாங்க இந்தியா தோத்துறணும், ஆஸ்திரேலியாவுக்கு அப்போ தான் ஃபைனல்ல மோத முடியும், இல்லை ஆஸ்திரேலியா கூட செமிஃபைனல்ஸ்ல மோத முடியாதுன்னு சொல்றாங்க. பட் ஸ்டில் வை, எதனால அப்படி? என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் இன் திஸ் சாம்பியன்ஸ் ட்ராஃபி கம்பேர்ட் டு எனி அதர் டீம். ஸோ மித்த டீமை நீங்க பார்க்கும்போது நீங்க சொல்லலாம் 2023 வேர்ல்டு கப் ஸ்குவாடு வேற, இது வேற. உண்மையா நான் நல்ல டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன் என்னன்ட்டு. எஸ், நம்ம தோத்தோம் தான் ஆஸ்திரேலியா கிட்ட 2023 வேர்ல்டு கப். பட் அது எதனாலனா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் மிஸ் ஆனாங்க அந்த மேட்ச். எப்படி நான் சொல்றேன் பாருங்க. இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும், இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபி நம்ம ஸ்குவாடு பொறுத்த வரைக்கும் 8 பேட்ஸ்மேன் சொல்ல போனோம், ஆல்ரவுண்டரோட சேர்த்து பார்க்கும்போது 8. ஓகேவா? ஸோ 8th பிளேஸ்ல தான் ஜடேஜாவே வருவார். பட் அப்போ நீங்க பார்த்தீங்கன்னா அந்த 2023 வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல வந்து 7 பேட்ஸ்மேன் தான், இன்க்ளூடிங் ஆல்ரவுண்டர் சேர்த்தே 7 பேட்ஸ்மேன் தான். அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம சூரியகுமார் யாதவ், எஸ், ஓடிஐயில் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. அது வரைக்கும், அதுக்கு முன்னாடி வரைக்குமே பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. பட் ஸ்டில் எஸ், ரோஹித் சர்மா பேக் பண்ணாரு. பட் அது பெரிய இதில் முடிஞ்சுது சொல்ல போனால். ஸோ ஸோ அது ஒரு பெரிய டிராபேக். ஏன்னா சூரியகுமார் கிட்ட இருந்து நம்ம ஓடிஐல ரன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, தெரிஞ்சது தான். அவரும் அதுக்கு முன்னாடி ப்ரூவ் பண்ணல ஓடிஐல. பட் ஸ்டில் அந்த மேட்ச் மாட்டிக்கிட்டாரு. எஸ், ஹார்திக் பாண்டியா இன்ஜுரினால சூரியகுமார் உள்ள வந்தாப்ல. ஓகே, ஃபைன். ஸோ இதுதான் கைஸ். இப்போ அப்படி இல்லை. டோட்டலாக 8 பிளேயர்ஸ் நம்ம கிட்ட இருக்காரு. அதுவும் அக்ஷர் பட்டேல்லாம் வேற லெவல் ஃபார்ம்ல இருக்காப்புல. ஸோ வந்தாலே 40 ரன் கிட்ட அடிச்சு கொடுத்துட்டு போயிடுறாப்புல. ஸோ அப்படி இருக்கும் போது இந்தியா ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் டீம். அண்ட் ஆஸ்திரேலியா கம்பேர்டு டு 2023 இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாட் வீக்கஸ்ட் ஸ்குவாட் தான் நான் சொல்லுவேன். எஸ், பவுலிங் அவங்களுக்கு அப்போ இருந்த பவுலிங் ஸ்டார்க், கமின்ஸ். இப்போ இருக்க பவுலிங் யாரு பாருங்க, எலிஸ், இவங்க எல்லாம் ஸ்பென்சர் ஜான்சன். ஸோ இவங்களெல்லாம் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மா கிட்ட மாட்டினாங்கன்னா, உண்மையிலே சொல்கிறேன், அந்த ஸ்பென்சர் ஜான்சன்லாம் நல்ல பவுன்ஸ் போடுவாப்புல. ஸோ ரோஹித் சர்மா கிட்ட மாட்டினாப்புலன்னா கண்டிப்பாக செஞ்சு விட்ருவாரு, ஸ்டார்க்கை செஞ்ச மாதிரியே போன வேர்ல்டு கப்பில், T20 வேர்ல்டு கப்பில். ஸோ கண்டிப்பாக என்னை பொறுத்தவரைக்கும் இந்த மேட்ச் இந்தியா ஜெயிக்கணும். ஜெயிச்சுட்டு ஆஸ்திரேலியாவை அடுத்த மேட்ச் மோதணும். அண்ட் ஆஸ்திரேலியாவை நாக் அவுட் பண்ணி அனுப்பிடணுங்க. See you next video. Bye.